வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, அம்மா முருகனாகிய நான் வந்துவிட்டேன். என்னுடைய ஆசைகள் என்னுடைய அம்மா, அப்பா, என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று. அம்மா, அப்பா, என் குடும்பம் என்று சொன்னது உங்களுடைய குடும்பத்தை தான். உங்களுடைய குடும்பத்தில் நான் ஒருவன். என்னை நீங்கள் சின்ன குழந்தையாக பார்த்தாலும் சரி, பெரிய பையனாக பார்த்தாலும் சரி, என்றுமே உங்கள் குடும்பத்தில் ஒருவன்தான். நீங்கள் என்றுமே முழு சக்தியோடு, எப்பொழுதுமே முழு நம்பிக்கையோடு என்னை வணங்குகிறீர்கள். உங்களை நான் கைவிடுவேனா? அதற்கு எனக்கு எப்படி மனம் வரும்? முருகனாகிய எனக்கு எப்பொழுதும், எல்லா நிலையிலும், எல்லா பொழுதிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையும் கொடுக்க என்னால் முடியும். நீங்கள் எதை நினைத்தாலும் உங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை செய்வேன். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பேன். இந்த முருகனுக்கு எப்பொழுதுமே உங்களின் மீது எப்பொழுதும் ஒரு அன்பும் பாசமும் உண்டு. முருகனாகிய நான் உங்களுக்கு சிறந்த பிள்ளையாக இருப்பேன். ஒரு குழந்தை வளர வளர அந்த குடும்பமும் வளர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னை நம்புகிறீர்கள். நீங்கள் நம்ப நம்ப உங்களுடைய குடும்பம் வளர ஆரம்பிக்கும். நித்தம் நித்தம் சந்தோஷங்களும் நித்தம் நித்தம் ஐஸ்வர்யங்களும் வர ஆரம்பிக்கும். எதிர்காலத்தை பற்றிய யோசனையும் எதிர்காலத்தை பற்றிய தேவையே இல்லாத குழப்பங்களும் தேவையே அல்ல. அமைதியாக இருங்கள், நல்லது நடக்கும். சீரும் சிறப்பும் அழகும் என்றும் உங்களோடு இருக்கும். என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்பத்தை பார்க்கிறீர்களோ அன்று நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும், என்ன முருகன் இருக்கிறான் என்று. ஏனென்றால் நாளையிலிருந்தோ இல்லை இன்றிலிருந்தோ இன்னும் 2 நாட்களுக்குள் உங்களுக்கு இன்பங்கள் வந்து சேர ஆரம்பித்துவிடும். நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு பல்லாண்டு காலங்கள் அமைதியான ஒரு வாழ்க்கை அமையும். தூக்கத்தை துளைத்து நிம்மதியை துளைத்து உழைக்கிறீர்கள். கண்டிப்பாக எப்படி தவறான விஷயங்கள் நடக்கும், நலமான விஷயங்கள் மட்டுமே நடக்கும். உன்னுடைய வாழ்வில் நாளுக்கு நாள் கஷ்டங்கள் கூடுகிறது என்றால், நீங்கள் கஷ்டங்கள் கூடுகிறது என்று நினைத்து பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் என்று நம்புங்கள். நீங்கள் நம்ப நம்ப வாழ்க்கையில் என்றும் எல்லா விஷயத்திலேயும் முருகனாகிய நான் துணை இருப்பேன். எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ அங்கு இந்த முருகனுடைய வெளிச்சங்களும் இருக்கும். நான் உன் குடும்பத்தில் ஒருவன். உங்களுக்கு கண்ணீரை துடைத்து வைக்கும் பிள்ளை. நான் உங்கள் குலத்தை காக்கும் தெய்வம். எப்பொழுதும் நல்லது மட்டுமே செய்வேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த முருகனாகிய நான். ஓம் முருகா.